ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த காலத்திலும் நடக்காது என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த காங்கேயநல்லூரில் தேசிய நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் கீழ் ரூபாய் 1.20 கோடி மதிப்பீட்டில் புதிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையம் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இவ்வாறு தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் கட்டாயம் நடக்கும். அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் நடக்காது. ஒரே நாடு ஒரே நடக்காது. ஒரே மொழி ஒரே நாடு ஒரே சாமியார் ஒரே காப்பாடு. புதுச்சேரி கோரிமேட்டில் மதுபோதையில் ஓசி சிகரெட் கேட்டு டீ கடை வியாபாரியை கத்தியால் வெட்டிய ரவுடிகள் 2 போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதில் படுகாயமடைந்த வியாபாரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கைதானவர்களிடமிருந்த கத்தியை போலீசார் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் திமுக நகர்மன்ற தலைவர் ஆபாசமாக பேசி மிரட்டுவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 2 திமுக பெண் உறுப்பினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட நகராட்சி தலைவர் குணசேகரன் உட்கட்சி விவகாரம், இதை பேசி தீர்த்துக் கொள்வோம் என்று தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் 10 புதிய பேருந்து சேவைகளை அமைச்சர் KN நேரு கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் பேருந்தில் அமைச்சர் நேரு அமர்ந்து சிறிது தூரம் பயணம் செய்து ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் இடங்கன சாலை அருகே அண்ணனை கட்டையால் அடித்துக் கொன்ற தம்பியை போலீசார் கைது செய்தனர். அண்ணன் தம்பி இருவருக்கும் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உதவி ஆய்வாளரை வழிமறித்து கத்தியால் தாக்கிய ரவுடி உள்ளிட்ட 4 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். முன்னதாக போலீசாரின் பிடியில் இருந்து தப்பிக்க முயன்று ஓடிய ரவுடி அசோக் ராமன், பாலஸ்ரீதரன் ஆகியோருக்கு கை மற்றும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். 50 வயது பெண்ணின் நுரையீரல் சுவாச குழாயில் 3 ஆண்டுகளாக சிக்கியிருந்த சப்போட்டா பழ விதையை லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலம் அகற்றி காப்பாற்றிய தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சிகிச்சைக்கு பிறகு முழு குணமடைந்த நோயாளி வீரஜக்கம்மாள் தனக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்களுக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கிய வழக்கில் 3 பேர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவியின் தாய் அளித்த புகாரின் பேரில் அரூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட 3 நபர்களை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் S அம்பேத்குமார் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த விழாவில் திமுக இரும்பேடு கிளை செயலாளர் முருகன், நீர்ப்பாசன தலைவர் தாஸ் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே 16 வயது வடமாநில சிறுமி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. காதலனை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு நாடகம் ஆடியது போலீசார் விசாரணையில் அம்பலமாகியுள்ள நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கொலை வழக்கில் தப்பி ஓடிய ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.